ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி கேக் செய்கிறதுக்கு முதல்ல நாம் கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணணும். கேக் ஸ்பாஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்காக கேக் ஸ்பாஞ்ச் எப்படி செய்யணும்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு சலடையில் 100 கிராம் மைதா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இது நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு அதை பீட்டர் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு முட்டை நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சலிச்சு வச்சுருக்க மைதாவை 3 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கிறேன். 60 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசி பேட்ச் மைதாவை சேர்க்கும்போது அது கூடவே 30 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பீட்டர் வச்சு லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது 6 இன்ச் கேக் பேனில் மாற்றிக்கிறேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 30 மினிட்ஸுக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் ஸ்பாஞ்ச் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ராபெரி கேக் செய்கிறதுக்கு கேக் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பீட்டர் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி செய்கிறது ஸ்ட்ராபெரி கேக் அப்படின்றதுனால இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ண போகிறேன். ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இப்போ நான் பீட்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி கேக் செய்கிறதுக்கு விப்டு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வெளியில் எடுக்கிறேன். டர்ன் டேபிளில் ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சிடுறேன். அடுத்து இந்த லேயரை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை சேர்த்துட்டு பேலட் நைஃப் வச்சு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி கேக் அப்படின்றதுனால இதில் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது நம்முடைய விருப்பம்தான். அடுத்ததுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயும் க்ரீம் சேர்த்துட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை சேர்த்துக்கிறேன். பேலட் நைஃப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். தேர்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் மட்டும் வச்சு இதை வெட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து சைடில் க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன். சைடில் முடிச்சதுக்கப்புறமா கேக்குக்கு மேலேயும் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு மேலேயும் க்ரம் கோட் முடிச்சுக்கிறேன். அடுத்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் வச்சு சைடில் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி நைஃபால் க்ரீமை எடுத்தும் கேக்கை கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அதை வச்சும் நீங்கள் கேக்கை கவர் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. சைடில் ஃபுல்லாக க்ரீம் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா மேலேயும் க்ரீம் சேர்த்து
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கேக்கை வந்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்குக்கு மேலேயும் சைட்லேயும் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கேக்குக்கு சைடில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். பைப்பிங் ஜெல்லில் ரெட் கலர் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை வச்சு ட்ரிப்பிங் கொடுத்துக்கிறேன். கேக்குக்கு மேலேயும் இந்த பைப்பிங் ஜெல்லை சேர்த்துட்டு பாலட் நைஃப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்மால் சைஸ் நாசல் யூஸ் பண்ணி கேக்குக்கு சைடில் வந்து ஒரு பார்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு 2 பட்டர்ஃப்ளைஸை கேக்கில் வச்சிடுறேன். கேக்குக்கு மேலே விஷஸ் எழுதிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த கேக்கை அழகுபடுத்துறதுக்காக இதில் கொஞ்சமாக சுகர் பால் சேர்த்துட்டு கேக்கோட டெக்கரேஷனை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்ட்ராபெரி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.